குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. மதுபான கடைகளில் மது பாட்டிலுக்கு கூடுதல் விலை வைத்து விட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்கும் பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தடுக்க தவறுகின்ற மாவட்ட மேலாளர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்பது, குறிப்பாக 10 ரூபாய் அதிகமாக விற்பதை தடுக்கின்ற வகையில் அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கும் டாஸ்மாக் நிர்வாகம் முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறது. டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் இது தொடர்பாக சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு வாணிப கழகத்தினுடைய மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் மதுபானங்களுடைய விற்பனை ரொக்கம், கார்டு மற்றும் UPI மூலம் நடைபெறுகின்ற நிலையில் அதிகபட்ச சில்லறை விற்பனை விலை விதிமீறல்களை தடுக்கின்ற பொருட்டு பின்வருகின்ற நடைமுறைகளை செயல்படுத்தி கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மதுபான கடைகளில் மதுபானங்கள் விற்பனை ரொக்கம், கார்டு மற்றும் UPI ஆகியவை மூலம் நடைபெறும் நிகழ்வுகளில் மதுபானங்களில் அதிகபட்ச சில்லறை விற்பனை விலையில் மட்டுமே அவற்றை விற்பனை செய்ய வேண்டும் என்றும் இந்த நடைமுறையில் வேறுபாடு நிகழக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ரொக்கம், கார்டு மற்றும் UPI மூலம் மதுபானங்களுடைய அதிகபட்ச விற்பனை விலையில் கூடுதலாக விற்பனை தொகை பெறப்பட்டிருந்தால் பெறப்பட்ட முழு தொகையையும் அப்படியே டாஸ்மாக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்றும், கார்டு மற்றும் UPI மூலம் அதிகபட்ச சில்லறை விற்பனை விலையை விட கூடுதலாக ஏதேனும் தொகை பெறப்பட்டிருந்தால் அவ்வாறு கூடுதலாக பெறப்பட்ட தொகையை பணத்துக்கு மதுபானம் விற்ற தொகையிலிருந்து கழித்து மீதி தொகையை வங்கியில் செலுத்தக்கூடாது என்றும், மாறாக பணத்துக்கு மதுபானம் விற்ற தொகை ஒவ்வொரு மதுபான புட்டிகளுக்கும் அவற்றின் அதிகபட்ச சில்லறை விற்பனை விலையில் அந்த நாளில் விற்பனை மேற்கொண்ட புட்டிகளுடைய முழுமையான கூட்டுத்தொகையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுபானங்கள் விற்பனையில் அதிகபட்ச விற்பனை விலையில் ஒரு பகுதி ரொக்கமாகவும் ஒரு பகுதி கார்டு மற்றும் UPI மூலம் பெறப்பட்டால் அந்தந்த கடைகளில் தனி பதிவேடுகளில் இந்த விவரங்களை பதிவு செய்து தனியாக பராமரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சிட்டாவில் மதுபானங்கள் விற்பனையை பதிவு செய்யும் போது ரொக்கம், கார்டு மற்றும் UPI மூலம் நடைபெறும் பரிவர்த்தனை இனங்களை தனியாக பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மதுபானங்கள் விற்பனைக்கு ரொக்கம், கார்டு மற்றும் UPI மூலம் பரிவர்த்தனை நடைபெற வேண்டும் என்றும், தனிநபர்களிடமிருந்து மொத்தமாக பணம் பெற்று அதனை பரிவர்த்தனையாக மேற்கொள்ளக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து கடைகளிலும் டிஜிட்டல் டிரான்சாக்சன் என்ற மின்மயமாக்கப்பட்ட பண பரிவர்த்தனை பயன்பாட்டை அதிகரிக்க மாவட்ட மேலாளர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதிய மதுபான கடைகள் திறக்கும் பொழுது மாவட்ட மேலாளர்கள் தலைமை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு புதிதாக திறக்கப்படுகின்ற கடையில் அதனை திறக்கும் நாளிலேயே கார்டு மற்றும் UPI ஆகியவற்றை பயன்பாட்டிற்கு கொண்டு வர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ரொக்கம், கார்டு மற்றும் UPI பயன்படுத்தும் போது கணினி மயமாக்குதலுக்காக வழங்கப்பட்ட கையடக்க கருவியில் மதுபானங்களை ஸ்கேன் செய்து கார்டு என்ற ஆப்ஷனை தேர்வு செய்த பின் கார்டு மற்றும் UPI பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மதுபான கடைகளில் தினந்தோறும் கணினி மயமாக்குதலுக்காக வழங்கப்பட்ட கையடக்க கருவியில் உள்ள ரொக்க விற்பனை மற்றும் கார்டு மூலம் நடைபெற்ற விற்பனையை கடை பணியாளர்கள் வங்கியில் செலுத்திய பணம் மற்றும் கார்டு மூலம் நடைபெற்ற விற்பனை விவரங்களை ஒப்பீடு செய்து வேறுபாடு இருக்கிறதா என்று கண்காணிக்க வேண்டும் என்றும், மாவட்ட மேலாளர் அலுவலகத்தில் இந்த பணியை ஒரு இளநிலை உதவியாளருக்கு பணி ஒதுக்கீடு செய்து தினந்தோறும் மாவட்ட மேலாளர் கண்காணிக்க வேண்டும் என்றும், இதற்காக தனியாக கோப்புகளை தயார் செய்து மாவட்ட மேலாளருக்கு தினமும் சமர்ப்பிக்க பணிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கார்டு வாயிலாக விற்பனை செய்த தொகை முழுவதும் சரியாக அதற்கு உரிய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறதா என்று தினசரி சரிபார்த்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரொக்கத்தில் விற்பனை செய்த தொகை முழுவதும் அந்தந்த மதுபானத்திற்கு உரிய அதிகபட்ச சில்லறை விற்பனை தொகையில், அதாவது அவை முழுவதும் உரிய அதிகபட்ச சில்லறை விற்பனை தொகையின் கூட்டுத்தொகையில் எந்த குறைபாடும் இல்லாமல் அடுத்த நாள் வங்கியில் செலுத்தப்பட்டதா என சரிபார்த்து தினசரி உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் குறைபாடு ஏதேனும் இருந்தால் விற்பனை தொகை கையாடல் செய்துள்ளதாக முடிவு செய்யப்படும் என்றும் அது தொடர்பான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறைவு தொகையை முழுவதுமாக வசூல் செய்தல் அல்லது குறைவு தொகை மீது 50% அபராத தொகையை வசூல் செய்தல் அல்லது குறைவு தொகை மீது 2% மாத வட்டியை வசூல் செய்தல் அல்லது அபராத தொகை மற்றும் வட்டி தொகை மீது GST வசூல் செய்தல் என்று அனைத்து நடவடிக்கைகளும் விடுதலின்றி செயல்பட வேண்டும் என்றும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றறிக்கையோடு இணைக்கப்பட்ட படிவத்திலே மாவட்ட மேலாளர் அலுவலகத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள மதுபான கடைகளுடைய அனைத்து மதுபான விற்பனைகளுடைய விற்பனை விவரங்கள், மின்மயமாக பெற்ற விற்பனை தொகை, பணமாக பெற்ற விற்பனை தொகை,
இந்த விவரங்கள் முழுமையாக தொகுத்து கண்காணிக்க வேண்டும் என்றும், ஒரு கடையில் மாறுபாடுகள் இருப்பின் அந்த கடையை அன்றைய தினமே முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலக நிலையில் இந்த பணியை ஒரு இளநிலை உதவியாளருக்கு ஒதுக்கப்பட்டு அந்த மண்டலத்தின் கீழ் வரும் அனைத்து மாவட்டங்களில் அமைந்துள்ள மதுபான சில்லறை விற்பனை கடைகளை ஒவ்வொரு நாளும் விடுதல் இன்றி கண்காணிக்க வேண்டும் என்றும், இந்த பணியை மேற்கொள்கின்ற இளநிலை உதவியாளர் தொகுக்கப்பட்ட மாவட்ட வாரியான விவரங்களை முதுநிலை மண்டல மேலாளரின் நேர்முக உதவியாளர் வாயிலாக முதுநிலை மண்டல மேலாளருக்கு தனியாக கோப்பில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், முதுநிலை மண்டல மேலாளரும் ஒவ்வொரு நாளும் இந்த அலுவலக நடைமுறையை தொய்வு ஏதுமின்றி தொடர்ந்து நடைபெறுகிறதா என்று கண்காணிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரதி மாதம் 7ஆம் தேதிக்குள் தலைமை அலுவலகத்திற்கு மாவட்ட மேலாளர்கள் மற்றும் முதுநிலை மண்டல மேலாளர்கள் கண்டிப்பாக அறிக்கை அனுப்பி வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இணைக்கப்பட்டுள்ள படிவம் ஒன்றில் மாவட்ட மேலாளர் அலுவலகத்தில் தயார் செய்யப்பட்டு முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். படிவம் 2 முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தில் தயார் செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மதுக்கடைகளில் மதுவுக்கு கூடுதல் விலை வைத்து விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் வெளிப்படையான ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இனிமேல் டாஸ்மாக் கடைகளில் மதுவுக்கு கூடுதலாக காசு பணம் பெறப்படுமா, 10 ரூபாய் பெறப்படுமா என்பது ஒரு கேள்வியாகவே இருந்திருக்கிறது.